உறவுகள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நம்ம தாயகத்திலிருந்து உங்கள் ஐயப்பன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 8 உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள். அனைத்து சகோதரிகள், தாய்மார்கள், பாட்டிமாக்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிச்சயதார்த்த தாம்பூலம் மாற்றுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நான் யூடியூப்பில் இது வரைக்கும் வந்ததுலேருந்து பிஸியாகவே இருந்தேன். அரேஞ்ச்மெண்ட்லாம் திடீர்னு தான் நடந்தது. நான் வெக்கேஷன் தான் வந்தேன் ஊருக்கு. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணி உடனடியாக மேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு, அது என்னங்கிறத தெளிவாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பொறுமையாக சொல்கிறேன். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை. நம்ம வந்து இப்போ நன்னிமங்கலம் புத்தாளூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டைக்கு போக போகிறோம் நிச்சயதார்த்த தாம்பூலம் மாற்ற. சிம்பிளாக தான் பண்ணுறோம். நாங்கள்லாம் ஒன்றும் ஹை கிளாஸ் கிடையாது. நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி, எங்கள் அக்கா தங்கச்சிங்க, எங்கள் பாட்டிமா, எங்கள் மாமா, எங்கள் அம்மா அப்பா இவங்க மட்டும் போய்ட்டு சிம்பிளாக போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயம் வந்து தட்டு மாற்றிட்டு இன்றைக்கி வரப்போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் தான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உறவுகளே. எனக்கே நர்வஸாக இருக்குது. திடீர்னு எல்லாம் நடக்குது. நான் வெக்கேஷன் வந்தேன் 2 மந்த்து. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அமைப்பு இருந்ததுன்னா பண்ணிட வேண்டியதான் உறவுகளே. வயசும் ஆகிட்டே தானே போகுது. சவுதியிலேருந்து வேறு முடியெல்லாம் வேறு கொட்டுது. இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு பண்ணணுன்னா மண்டையில் முடி இருக்காது. அப்புறம் பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு முடி இல்லை, வயிறு பெருசாகிடுச்சு அப்படிங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நம்மளை அமைப்பு தேடி வரும்போது டக்குன்னு பண்ணிடலான்னு இருக்கோம் உறவுகளே. தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை, என்னோடய மேரேஜ் சீரீஸை.
செல்வா தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நிகழும் மங்களகரமான சோபகிருத் வருடம் ஆசி மாதம் 25ஆம் தேதி 8/3/2024 வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவைச் சேர்ந்த சாந்தாங்காடு ஊராட்சி வெட்டிக்காடு கிராமத்தில் வசிக்கும் திரு ஓ நாகராஜன், நா சுமதி ஆகியோரது புதல்வி திருவளர் செல்வி நா பல்லவி என்கின்ற கன்னிகைக்கும் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா பழையனூர் ஊராட்சி நன்னிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த திரு பி செல்வம், எஸ் வேதலட்சுமி ஆகியோரது புதல்வன் திருநிறை செல்வன் எஸ் ஐயப்பன் என்கின்ற வரனுக்கும் வருகின்ற பங்குனி மாதம் 14ஆம் தேதி 27 திருமணம் செய்வதாக உற்றார் உறவுமுறையோர் எல்லாருடைய சம்மதத்தின் பேரில் எழுதி கொண்ட ஊர்த்தோலை பொண்ணு வேண்டோடு லக்ன பத்திரிகை ஊர்த்தோலை நிகழும் மங்களகரமான சோபகிருத் வருடம் மாசி மாதம் 25ஆம் தேதி 8/3/2024 வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா பழையனூர் ஊராட்சி நன்னிமங்கலம் கிராமத்தை சேர்ந்த திரு பி செல்வம், எஸ் வேதலட்சுமி ஆகியோரது புதல்வன் திருநெறி செல்வன் எஸ் ஐயப்பன் என்கின்ற வரனுக்கும் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா சாந்தாங்காடு ஊராட்சி வெட்டிக்காடு கிராமத்தில் வசிக்கும் திரு ஓ நாகராஜன், நா சுமதி ஆகியோரது புதல்வி திருவளர் செல்வி நா பல்லவி என்கின்ற கன்னிகைக்கும் வருகின்ற பங்குனி மாதம் 14ஆம் தேதி 27/3/2024 புதன்கிழமையன்று கொத்தங்குடி ஸ்ரீ காத்தாயம்மன் கோவிலில் திருமணம் செய்வதாக உற்றார் உறவுமுறையோர் எல்லாருடைய சம்மதத்தின் பேரிலும் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தின் பேரிலும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தின் பேரிலும் நாடியம்மனின் ஆசீர்வாதத்தின் பேரிலும் எங்களுக்கு எப்படி செஞ்சாங்களோ அதே மாதிரி அடங்கி வருங்க. ஓகே 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 பரவாயில்ல இருக்கட்டும் வச்சு அங்கே பார்க்கணும். பரவாயில்ல அட 2 பேருமே இங்கே பாருங்க. ஓகே கொஞ்சம் அப்படியோலாம் உட்காருங்க. அப்படியே இங்கே வருங்க, இங்கே வருங்க. சூப்பர். ஓகே வருங்காலங்கள்லாம் பயிற்சி கொடுக்குறதானே கற்றுக்கணும். நாளைக்கு வீட்டில் பொண்ணு வச்சுருக்காருல்ல.
சூப்பராக பளிச்சுன்னு இருக்கு. எனக்கு ஒரு இடம் கொடுங்க. சாப்பாடு வச்சா எடுக்கலாம். ஏன் பிளாஸ்டிக் தண்ணி காலி பண்ணிடுங்க எல்லாம். வீடியோ தான் எடுக்கிறேன். அது மறைக்குது. இருந்தாலும் எடுக்கிறேன். அவங்க வந்து வைங்க அங்கே வந்து வீடியோவில் நான் கவரே ஆக மாட்டேறேனே நானே. இப்போ ஃபோட்டோவும் சேர்ந்து எடுக்க முடியாது. அதில் அதான் டச் பண்ண எடுக்கிற மாதிரியே தெரியல. சேவ் ஆகிடும். வெளில காமிக்காதா? சரிப்பா.